அழைத்த இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புதிய குருவாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் மண்ணில் பிறந்து வளர்ந்து இன்று ஒரு குருவாக உங்களுக்கு முன் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் நம்முடைய அருள் தந்தை ஜோசப் ஆரோக்கியராஜ் அவர் இன்று இந்த திருப்பலியின் மூலமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த குடும்பத்தின் குவிலானூர் இந்த குடும்பத்திலே இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவன் இந்த முதல் திருப்பலியை அவர் நிறைவேற்றுகிறார். நீங்கள் அனைவரும் இந்த திருப்பலியிலே அவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசுவோடு பணிபுரிந்த சீடர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகின்ற பொழுது நாம் கடவுளை மறந்து விடுகிறோம். ஒரு குருவாக வாழ்வது சுலபம் அல்ல. ஆகவே இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய புதிய குரு ஜோசப் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தினந்தோறும் ஜெபிக்க, அவர் நம்பிக்கை உள்ள குருவாக வாழ, மேலும் நம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை உள்ள இறை மக்களாக இறைவனுக்கு பணிபுரிய இந்த திருப்பலியிலே நாம் தகுந்த விதத்தில் நம்மை தயார் செய்து இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் இந்த முதல் நன்றி திருப்பலியின் மூலம் நாம் பெறுவோம். என்னுடைய இந்த முதல் திருப்பலியை என் இறந்து போன என் அப்பா எஸ் மைக்கேல்நாதனுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கோவிலானூர் பங்கு மக்களின் நலனுக்காகவும், கோவிலானூர் பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்நன்றி திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறைவினைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை ஜெபிப்போமாக. இறைவா, என்னுடைய பேரன்பலன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கிறிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானேன். நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் படைக்கப்பட்ட மக்களையும் திருவுளப்படி அனைத்திலும் வழி நடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். வசனம் அதிகாரம் 1 வசனங்கள் 4 முதல் 9 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கும் கூடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா என் அரசே, ஆனால் இறைவா எம் அரசே, எனக்கோ உம்மிடம் தஞ்சம் கிடைத்தது. எனக்கோ உம்மிடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்கள் நீரோடு யாகமாய் நாடுதல் போ இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைத்தது, ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். வறண்ட பாறைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, ஆனால் இறைவா என் உயிரே, நீன்றி எனக்கு வாழ்வென்று கிடைக்கும். நீன்றி எனக்கு வாழ்வெங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடு யாகமாய் நாடுதல் போ இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. கலைமான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா, என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல்,
இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவராகிய சாவை அவர் வரும் வரை அறிவிப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள்.
என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அருள் தந்தை ஜோசப் ஆரைக்கராஜ் அவருடைய முதல் நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு அவரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல வேளையிலே இறைவன் அவருக்கும் நமக்கும் என்ன செய்தியை சொல்லுகிறார் என்று சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன். ஃபாதர் ஜோசப் ஆரைக்கராஜிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும். அவர் உடனே பதில் சொல்ல தேவையில்லை, மனதிலே பதில் சொன்னால் போதும். நீங்கள் ஏன் ஃபாதராக ஆசைப்பட்டீர்கள்? இதே கேள்வியை குருமடத்திலே நான் அதிபராக பணியாற்றிய பொழுது ஒவ்வொரு மாணவரிடம் கேட்பேன். நீ ஏன் சாமியார் ஆகணும்னு ஆசைப்படுற? அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை கொடுப்பார்கள். ஃபாதர் ஆரைக்கராஜ் கூட இன்னைக்கு ஒரு பதிலை கொடுக்கலாம். நான் இயேசுவின் பணியை செய்வதற்காக சாமியாராக போகிறேன்னு சொல்லுவார். அப்படி தானே சாமி? ஓகே. இதே போன்ற பதில்களை தான் மாணவர்களும் சொல்லுவார்கள். நான் அடுத்த கேள்வி கேட்பேன். இயேசுவின் பணியை செய்வதற்கு நீ சாமியார் ஆக வேண்டுமா? தேவையில்லையே. பொதுநிலையராக இருந்து கொண்டே அந்த இயேசுவின் பணியை செய்ய முடியுமே. துறவியாக இருந்து கொண்டு இயேசுவின் பணியை செய்ய முடியுமே. திருமண வாழ்க்கை ஈடுபட்டு இயேசுவின் பணியை செய்ய முடியுமே. ஏனென்றால் எல்லோருக்குமே அந்த அழைப்பு இருக்கிறது இயேசுவின் பணியை செய்வதற்கு. சாமியாராய் தான் அந்த பணியை செய்யணுமா? தேவையில்லையே என்று நான் சொல்லும் பொழுது அவர்களால் எதுவும் பேச முடியாது, என்ன பதில் சொல்வது என்று தெரியாது. ஆனால் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது. நீ ஏன் சாமியாராக வேண்டும் என்று சொன்னால், இறைவன் என்னை அழைக்கிறார் இந்த வாழ்வுக்கு, அதற்கு ஆம் என்று பதில் சொல்லுகிறீர். இதுதான் பதில். நீ சாமியாராய் என்னென்ன பண்ண போகிற அப்போ இதெல்லாம் சொல்லு. இயேசுவின் பணியை செய்வது, ஏழைகளுக்கு செய்வது எல்லாம் சொல்லலாம். ஆனால் முதலில் எதற்காக நீ குருவானவராக போகிறாய் என்று சொன்னால், இறைவன் உன்னை அழைத்தார், அதற்கு நீ ஆம் என்று சொல்லியிருக்கிறாய். இறைவன் அழைப்பதை நீ எவ்வாறு கேட்டாய்? அவர் நேரடியாக உனக்கு சொன்னாரா என்று சொன்னால் கிடையாது. வாழ்க்கை சூழல்களிலே நாம் வாழுகின்ற அந்த நிகழ்வுகள் மூலமாக இறைவன் தனது அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக. ஒரு சிலருக்கு தான் இந்த இறைப்பணி செய்வதற்கான அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கு திருமண வாழ்வின் மூலமாக அந்த பணியை செய்வதற்கான அழைப்பும் கொடுக்கிறார். அதுவும் அழைப்பு தான், இதுவும் அழைப்பு தான். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்றெல்லாம் கிடையாது, எல்லாமே இறைவனது அழைத்தல் தான். எனவே இந்த இறை அழைத்தலுக்கு நாம் பதில் சொல்லுகிறோம், அதுதான் உண்மை. அவ்வாறு பதில் சொல்லி நேற்றைய தினம் இவர் குருவானவர் ஆகிவிட்டார். நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. குருவானவர் ஆன பிறகு அவர் என்ன பணியை செய்ய போகிறார் என்பதை அவருடைய சபையிலே சொல்லுவார்கள். ஆனால் எல்லா குருக்களுக்கும் எல்லா துறவிகளுக்கும் இருக்கின்ற ஒரே பணி இறையாட்சி பணிதான். அதையும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாருக்கும் ஒரே பணி தான், இறையாட்சி பணி. ஏனென்றால் இயேசு இறையாட்சி பணியைத்தான் செய்தார், த கிங்டம் ஆஃப் காட். அதற்காக அவர் உழைத்தார், பல்வேறு ஊமைகள் வாயிலாக போதித்தார், தனது உயிரை கொடுத்தார், மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தார். எனவே எல்லா குருக்களுக்கும் எல்லா துறவிகளுக்கும் எல்லா இறை மக்களுக்கும் இருக்கின்ற ஒரே பணி இறையாட்சி பணி. இறையாட்சி பணி என்று சொன்னால் இறைவனது ஆட்சியை இந்த உலகில் கொண்டு வருவது நமது கையில் கிடையாது, அது இறைவனது கையில் தான் இருக்கிறது.
இறைவன் செயல்படுகிறார், இறையாட்சி அவர் கொண்டு வருகிறார், அவரோடு இணைந்து நாமும் செயல்பட வேண்டும். எனவே இந்த இறையாட்சி பணி என்பதுதான் ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் எந்த ஃபோக்கஸாவது வச்சுக்கிங்க. அவருடைய திறமைக்கு தகுந்தாற் போல் இந்த ஃபோக்கஸ் அமையும். அவருடைய சுரவர சபைகளுக்கு தகுந்தாற் போல் இந்த ஃபோக்கஸ் அமையும். இப்போ நற்செய்தி தூதுவர் சபையை சேர்ந்திருக்கின்றால் நற்செய்தி அறிவிப்பு தான் அவருடைய ஃபோக்கஸாக இருக்கும். அது ஃபோக்கஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இளையோர் பணி என்பது ஒரு ஃபோக்கஸ், முதியோர் பணி என்பது ஒரு ஃபோக்கஸ், ஓல்ட் ஏஜ் நடத்துவது ஒரு ஃபோக்கஸ். இப்படி பல்வேறு ஃபோக்கஸ் இருக்கின்றன. ஆனால் எல்லாமே அந்த இறையாட்சி என்ற ஒரு வரையறைக்குள் வர வேண்டும். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நமது பணி வாழ்க்கையை தொடங்கினோம் என்றால் சிறப்பாக இருக்கும். இவ்வாறு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு குருவுமே, புதிய குருவும் சரி மற்ற குருக்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் 2 விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த 2 விதமான அனுபவம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அது என்ன என்று சொன்னால், மலை அனுபவம், மக்கள் அனுபவம், மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிடியூட் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன மலை அனுபவம்? இயேசுவின் வாழ்க்கை நடந்ததை பாருங்கள். அவர் இரவானதும் மாலையானதும் தனிமையாக சென்றார், ஒதுக்குப்புறமாக சென்றார், மலைப்பகுதி சென்றார். எதற்காக? தன் தந்தையோடு உறவாட. தன் தந்தையோடு அவர் உறவாடி அந்த உறவிலே அவர் மகிழ்ந்தார், அருளை பெற்றார், சக்தியை பெற்றார். அதன் பிறகு கீழே வருகிறார் மக்களிடம், மக்களோடு உறவாடுகிறார், மக்களுக்கான பணியை செய்கிறார். எனவே 2ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்து கொண்டே இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். எனவே மலை அனுபவம், மக்கள் அனுபவம். மக்களோடு பணி செய்கின்ற பொழுது இந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு இறைவனும் செல்ல வேண்டும், இறைவனும் உறவாடி அந்த அனுபவத்தை மக்களிடம் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து இந்த 2மே அவருடைய வாழ்க்கை, ஒவ்வொரு குருவான வாழ்க்கையும் இடம்பெற வேண்டும். இதைத்தான் இயேசு செய்திருக்கிறார். எனவே எல்லா குருக்களும் சரி இந்த ஒரு வாழ்க்கை முறை அமைத்து கொண்டார்கள் என்றால் அவருடைய பணி வாழ்வை சிறப்பாக அமையும். அதைத்தான் இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி நாம் கேட்டோம். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பது என் தந்தைக்கு மகிமை. இந்த மிகுந்த கனியை தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உவமையாக சொல்லுகிறார், திராட்சை செடியோடு அந்த கொடி இணைந்திருக்க வேண்டும். அப்போ இயேசுவோடு இந்த செடி இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு குருவானவரும் செடியாக இருக்கிறார், இயேசு செடியாக இருக்கிறார், ஒவ்வொரு குருவானும் கொடியாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் இந்த மிகுந்த கனியை தர முடியும். அதனால தான் அவர் என்ன சொன்னார்? என் அன்பில் நிலைத்திருங்கள். அதற்கு என்ன செய்ய? வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துங்கள். இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவ்வாறு நீங்கள் மிகுந்த கனி தந்து செயலாற்றுகின்ற பொழுது 2 விஷயங்களை இயேசு சுட்டி காட்டுகிறார் நற்செய்தியிலே. ஒன்று, அந்த கிளையானது கழிக்கப்படும், மற்றொன்று கிளையானது தரிக்கப்படும். 2க்கும் அர்த்தம் வேறு. தரிக்கப்படும்னா ஒரேடியாக வெட்டி சாய்ச்சிடுறது, கழிக்கப்படும்னா இலையை கழிக்கிறோம் இல்லையா, அதுதான் கழித்தது. அது மீண்டும் புதுப்பித்து கொண்டு வரும். நிறைய கனிகளை கொடுப்பது கழிக்கப்படும். எனவே நம்முடைய பணி வாழ்க்கையில் இந்த 2மே இருக்க வேண்டும், மலை அனுபவம், மக்கள் அனுபவம். அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த இயேசுவோடு இணைந்திருத்தல். இயேசுவோடு இணைந்திருத்தல் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கையை தான் நான் சுட்டி காட்டுகின்றேன். எனவே ஒவ்வொரு குருவானுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப வாழ்க்கை இடம்பெறும். இதைத்தான் மலை அனுபவம் என்று நான் சொன்னேன். அது இருந்தால்தான் நம்முடைய அந்த பணி வாழ்வு சிறப்பானதாக அமையும். ஒரு குருவானவருக்கு இந்த ஜெப வாழ்வில் சரியான உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னால் அவர் தடுமாறி விடுவார். ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம், அவரால் கடவுளால் அழைக்கப்பட்டவர் அருளை கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் நாமும் அதற்கு இணைந்து செயல்பட வேண்டும். அந்த கிளைகள் கொடியோடு செடியோடு இணைந்திருக்க வேண்டும். அது இணைய வேண்டும் என்றால் பலன் கொடுக்க முடியாது. எனவே இதை உணர்ந்து புதிய குருவானது தன்னுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் கருத்தூண்டு இருக்க வேண்டும். அதற்காக முழுமூச்சாக அவர் செயல்பட வேண்டும். ஒரு சிலர் ஜெபமே கதி என்று இருப்பார்கள். அவ்வாறு இருக்கலாமா என்று சொன்னால் அது ஒரு வாழ்க்கை முறை.
ஒரு சில துறவு வாழ்க்கைக்கு அது போதும். அவர் வெளியில் சென்று பணி செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த சபை மக்களிடம் செல்ல வேண்டும். அப்படி என்றால் மக்கள் அனுபவம் தேவைப்படுகிறது. மக்களோடு பழக வேண்டும், மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். மக்களுக்கு அந்த நற்செய்தி என்று சொல்லுகிறோம். எதுதான் நற்செய்தி? இயேசு இறந்து உயிர்த்தார், நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். இதுதான் அடிப்படையான நற்செய்தி. இது கெரிக்மா என்று சொல்வார்கள். எந்த இயேசுவை நீங்கள் கொன்றீர்களோ அவர் உயிர்த்து விட்டார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இதுதான் புனித ராயப்பர் சொன்னார். இதுதான் முதல் போதனை, கெரிக்மா என்று சொல்வார்கள். இதிலிருந்து உருவானதான் நற்செய்தி ஏடுகள் எல்லாம். எனவே இயேசுவை பற்றிய, அவரது வாழ்க்கை பற்றிய, அவரது பணி பற்றிய எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதுதான் நற்செய்தி பணி. ஆனால் அதோடு இணைந்து சமூக பணியும் வருகிறது. சமூக பணி வேறு, நற்செய்தி பணி வேறு என்று ஒரு காலத்தில் நினைக்கப்பட்டது. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதையெல்லாம் மாற்றி எல்லாமே நற்செய்தி பணிதான் என்று சொல்லி இருக்கிறது. இதற்கு ஆவணங்கள் வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஆவணத்தை படிக்கலாம், எக்லேசியா இன் ஏசியா என்ற ஆவணத்தை படிக்கலாம். இதிலெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் பணியை செய்கின்ற பொழுது நாம் நற்செய்தி பணியை தான் செய்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களிடம் பழக வேண்டும், பேச வேண்டும். ஒரு சில குருக்கள் என்ன சொல்லுவாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க, பயந்து போயிடுவாங்க, மக்களை சந்திக்கவே மாட்டாங்க. அது தவறு. மக்கள் பணி செய்யணும், மக்களோடு இருக்க வேண்டும், இயங்க வேண்டும். மக்களுக்கு என்ன தேவை என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இறைவன் இந்த மக்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார், என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும். அதில் ஒரு முக்கியமான பணியானது போதிக்கின்ற பணி. இதை பற்றி இன்றைய திருத்தந்தை அவர்கள் தெளிவான கருத்தை முன்வைத்து இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய குருக்கள் ஒரு சிலர் செய்கின்ற அந்த மறையுரையானது சரியாக இல்லை என்று குற்றச்சாட்டு வருகிறது. இப்போ சினடாலிட்டி இதை பற்றிய தயாரிப்பு நடக்கின்ற பொழுது அதற்கான ஆவணங்கள் வெளியே வந்தன. அந்த ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து ஆய்வு செய்வதற்கு ஒரு கூட்டம் வைத்திருந்தார்கள் பாண்டிச்சேரியிலே. நானும் அதில் இருந்தேன். அந்த ஆவணத்தை படிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருந்தது. பல நாடுகள் இந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்க, எங்கள் சாமியார் நல்லா பிரசங்கம் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஊரில் தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சாக்கா மெக்சிகோவில் அப்படி தான் இருக்குது, லண்டனில் அப்படி தான் இருக்குது, அமெரிக்காவில் அப்படி தான் இருக்குது. ஒரு சில குருக்கள் தங்களுடைய அந்த மேடைகளில் மக்களை திட்டுவதற்கு போவதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். வளன்னு பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கி நான் அதிகமாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. 8 நிமிஷத்தில் முடிச்சிங்க பிரசங்கத்தை அப்படி சொல்லி திருத்தந்தை அட்வைஸ் பண்ணிக்கிறார் ப்ரீஸ்டுக்கு. மக்களோடு இயங்குகின்ற பொழுது மக்களுக்கு என்ன தேவை என்பது தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற அந்த பக்குவம், அந்த ஞானம் அவர்களுக்கு தேவை. இவையெல்லாம் போக போக படிப்படியாக அவர்களுக்கு வந்துவிடும். சிறகு அந்த ஞானம் அதிகரிக்க நிறைய சொல்ல வேண்டும்னு ஆசைப்படுவார்கள். அது தவறு. சுருக்கமாக சொல்ல வேண்டியதை நாம் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அன்பார்ந்த புதிய குருவே, அன்புள்ள தந்தையர்களே, உங்களுக்கும் சொல்லிக்கொண்டது மக்களுக்கும் சொல்லிக்கொள்வது இதுதான். நீ குருவானவர் ஆனது கடவுளுடைய அழைப்பு. அதற்கு ஆம் என்று சொல்லியிருக்கிறாய். குருவானவர் ஆகி என்ன செய்ய போகிறாய் என்று சொன்னால் இறையாட்சி பணியை தான் செய்ய போகிறாய். அந்த இறையாட்சி பணியில் ஒரு ஃபோக்கஸை நீங்கள் கொடுத்து கொண்டு பணியாற்றுங்கள். இதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது மலை அனுபவம், மக்கள் அனுபவம். இந்த இரண்டும் இணைந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்ற பொழுது உங்களுடைய பணி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அருளை இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல்
மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். நீங்கள் பாட வேண்டியது திருச்சபையை வழிநடத்தும் எம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் தங்கள் பணியிலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய மனதைரியத்தையும் தங்கள் பணியை நிறைவாக செய்ய வேண்டிய ஆற்றலையும் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் தலைவர்களை நிறைவாக ஆசிர்வதியும் இறைவா. நாட்டை வழிநடத்துகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை நிறைவாக உணர்ந்து செயல்பட வேண்டிய அருளை பெறவும், இவர்களுடைய குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய அருட்தந்தை ஜோசப் ஆரோக்கியராஜ் அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும் இறைவா. இவர் தனது குடும்ப வாழ்விலிருந்து துறவற வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் தனது பணி வாழ்விலே நிறைவாக தனது பணியை ஆற்ற வேண்டிய, அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்மீக நலத்தையும் தந்து காத்தருள வேண்டுமென்றும், இவரை குருத்துவ பணிக்காக அர்ப்பணித்த இவருடைய அன்னையையும் அவரது தந்தையையும், இறைவனிலை இளைப்பாறக்கூடிய அவரது தந்தையின் ஆன்மாவையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலி பீடம் சூழ்ந்துள்ள அனைத்து குருக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். இன்னும் இந்த திருப்பலியிலே தங்களையும் இணைத்து கொண்டு நன்றி திருப்பலி செலுத்தக்கூடிய அனைத்து உறவினர்களையும் இறை மக்களையும் நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களில் உள்ள எல்லாவிதமான தேவைகளையும் நிறைவாக்க வேண்டியும், இன்னும் இவர்களுடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் நிறைவாக படிக்க அவர்களுக்கு தேவையான இறை ஞானத்தையும் கல்வி அறிவையும் தந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரகத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டாய் உலகினில் வாழ்ந்திட படித்தாய். வீரையுள்ள மனமுகத்து வீரன்பு பணியாற்ற ஒளி சுடராய் எமக்கு இந்த வாழ்வையும் தர வந்தோம். உயர்வரம் தந்து உன் திரு சாயலில் ஒரு கொடுத்தாய். உள்ளதை பிறக்கென பகிர்ந்திட மகிழும் உன்னத உணவும் உவந்தளித்தாய். இறையுன்னருள் மொழியில் ஒளிதலில் வழிகாண இறையும் அருள் மொழியில் ஒளிதலில் வழிகாண ஒளி சுடராய் எமக்கு இந்த வாழ்வையும் தர வந்தோம். ஒளி சுடராய் எமக்கு இந்த வாழ்வையும் தர வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலி ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அல்பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறைகளை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதலாக தம்மையே ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்தினீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனித உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிறைவு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் செய்துகொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் மிக்கேல்நாதன் என்பவரையும் மற்றும் எங்களது குடும்பங்களிலே இறந்து போன எங்களது ஒவ்வொரு உறவுகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். Thank you.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடனும் கனிவுடனும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசிரருள்கின்றார். இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசிர் அருள்கின்றார். தனிமை என்னும் பாழ்வெளி என்னை தவிக்க
அன்பு செய்கின்றார். அளவில்லாமல் ஆசீர் அருள்கின்றார். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமை எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமீன். கார்மேல் அன்னையை நோக்கிய ஜெபம். கார்மேல் மலையில் காட்சியருடைய கருணை மிகுமாமரியே, அழகு மலரே, அன்பின் அரசியே, மன்னகத்தின் மகத்துவமே, மாட்சிமிக்க கன்னிகையை, ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவை இவ்வுலகிற்கு இன்றளித்த இடிலா எங்கள் தாயே, இதோ நாங்களுமை அண்டி வருகின்றோம். எங்களின் அனைத்து தேவைகளையும் நீர் அறிவீர். நாங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு தூய்மை பெறவும் நோய் நீங்கி நலம் பெறவும் எமக்காக மன்றாடும். உத்தரியத்தின் வழியாக உறுதி தந்தையும் தாயே, நம்பிக்கையுடன் உம்மை அண்டி வரும் அனைவருக்காகவும் உம் திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். ஆமீன். கருணை மிகு கார்மேல் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரியத்தை அணியும் அனைவரின் பாதுகாவலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரியத்தை அணிந்து மரிப்பவர்களின் நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. ஆதலால் இம்மறைநிகழ்வுகளில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு அருளின் படிப்பினையை கற்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சற்று நேரம் அமரவும். அன்று மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்தம்மாள் கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் எப்படி ஸ்நாகர்லப்பர் மகிழ்ச்சியால் துள்ளினாரோ அதுபோல என் இதயமும் மகிழ்ச்சியால் இன்று நிறைவடைந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து என் ஃபஸ்ட்டு மாஸ் வச்சுருக்கிறேன். என்னுடைய முதல் பூசை வச்சிருக்கிறேன். உங்களுக்காக நான் இறைவன்கிட்ட இன்னைக்கு வந்து வேண்டியிருக்கிறேன். உங்களை வந்து எல்லாரையும் வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார். வந்து என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு வந்து கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது அருள் பொழிவிற்கு தயார் செய்த மண்ணின் அருள் பணியாளர்கள், உறவின குருக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா ஃபாதர் ஜோசப் ராஜ் அவர்கள் என்னை கூட்டுட்டு போனதுலேருந்து ஃபாதர் ஆர்டினேஷனுக்கு அடுத்த நாள் முதல் பூசை போயிருந்தோம். போனோடனே பூசை முடிஞ்சோடனே என்னை பிஷப்டா கூட்டு போனது அவர் தான், பிஷப்ட்ட பேசினது அவர் தான், டேட் ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான். அப்புறம் ப்ரொவின்ஷியல் கூட போய் பார்த்தோம், எல்லாம் செஞ்சோம். ஃபாதர் வந்து என்னை ஃபஸ்ட்டுலேருந்தே கைட் பண்ணிகிட்ருக்காரு. நான் இருக்கேன் ஃபாதர், எனக்கு தெரியாது ஃபாதர், கற்றுக் கொடுங்க ஃபாதர், என்னை வந்து கூட இருந்து பார்த்துக்கோங்க ஃபாதர் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் இணைஞ்சி அன்போட என்னை வந்து வழி நடத்தினார். எல்லா விதத்துலேயும் நான் வந்து ஒரு கரெக்ஷன்னா கூட, ஒரு பேனர் அடிக்கணும், பத்திரிக்கைக்கு, எல்லாத்துக்குமே அவர்கிட்ட ஃபாதருங்கள்ட்ட எல்லாருக்குமே நான் வந்து கரெக்ஷன் அனுப்பும் போது உடனே அவர்கள் எவ்வளோ பணி இருந்தாலும் உடனே எனக்கு கரெக்ட் பண்ணி அனுப்பி எனக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சாங்க. நேற்று அருமையாக என்னை பற்றி சொன்னார். இன்றைக்கும் அருமையான மறைவுரை கொடுத்தாரு. ஃபாதர், உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபாதர். எடுத்துட்டுனா ஃபாதர் கிரகோரி அவர்களும் எப்போ நான் கரெக்ஷன் அனுப்புனாலும், நான் ஒரு ஆளுக்கு அனுப்பல கரெக்ஷன், எல்லாருக்கும் கரெக்ஷன் அனுப்புனேன். நான் ஃபாதர் ஃபாதருக்கு அனுப்புனேன், ஃபாதர் கிரகோரிக்கு அனுப்புனேன், எல்லாருக்கும் அனுப்புனேன். ஏன்னா ஒருத்தர் சில மிஸ்டேக் சில டைமில் விட்டுருவாங்க. அதனால நான் வந்து எல்லாத்துக்குமே அனுப்புனேன். எல்லாரும் கரெக்ட் பண்ணி அனுப்பிட்டோம், அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே ஃபாதர் டக்குன்னு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த கரெக்ஷன் இப்படி பண்ணணும் அப்படின்னு என்னை கைட் பண்ணார். எல்லாத்துக்குமே என்னை வந்து ரொம்ப கைட் பண்ணார். இன்றைக்கி வந்து முதல் திருப்பலிக்கும் நேற்று வந்து ஆர்டினேஷனுக்கும் வந்து எனக்காக ஜெபிச்சு எனக்கு ஆசி வழங்கினார். ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபாதர். பங்கு தந்தை ஃபாதர் லாரன்ஸ், எதுக்காக இருந்தாலும் ஃபாதர் நான் இதை செய்ய போகிறோம் ஃபாதர் நான் இப்படி செஞ்சேன் ஃபாதர், அவர்கிட்டையும் நான் கரெக்ஷன் கேட்டேன். போனேன், பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனேன், கொடுத்தேன். சாமி எப்படி இருக்குது சாமி, நல்லா இருக்கா, எல்லாமே நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேனா, பேனர் கூட நான் கேட்டேன் அவர்கிட்ட, எல்லாமே நான் நல்லா பண்ணியிருக்கேனா சாமி. உடனே சொன்னார், எல்லாம் பண்ணியிருக்கீங்க சாமி. எல்லாம் அன்போட எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணார், என்னை வந்து கைட் பண்ணார், எல்லாவற்றுக்கும் எனக்காக இன்னைக்கு ஜெபிச்சாரு. எல்லாவற்றுக்கும் ரொம்ப நன்றி சாமி. தேங்க்யூ வெரி மச் சாமி. அடுத்ததாக ஃபாதர் ஜான்சன் அண்ட் ஃபாதர் சிரில் அண்ட் ஜான்சன் வந்து ரெண்டு பேரும் வந்து என்னை ரொம்ப கைட் பண்ணாங்க. எம்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நான் கரெக்ஷன் அனுப்புனேன், பத்திரிக்கை எல்லாமே கரெக்ஷன் அனுப்புனேன். அவங்களும் திரும்பி எனக்கு கரெக்ஷன் அனுப்புனாங்க. இந்த மண்ணின் மைந்தர்கள் போர்டு அடிக்கும் போது, மீதி அந்த பேனர் அடிக்கும் போது எல்லாத்தையும் நான் கரெக்ஷன் அனுப்புனேன். அப்புறம் வந்து நேற்று வந்து அவ்வளோ வெயில் அடிச்சும் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஃபாதர் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. ஃபாதர் எனக்கு பாட வராது ஃபாதர், தொண்டை சரியில்லை ஃபாதர், நான் ட்ரை பண்ணுறேன் ஃபாதர், அவரும் என்னை நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க.
ஃபாதர் 2 பேரும் என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து கூட இருந்து ஒரு சகோதரராக எனக்கு இருந்து, எனக்கு சகோதரர் இல்லை, எனக்கு வந்து ஒரு சகோதரராக இருந்து எனக்கு வந்து 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாதர் 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி ஃபாதர். அடுத்ததாக ஃபாதர் இயேசுராஜ் அவர்கள். ஃபாதர் இயேசுராஜுக்கும் நான் கரெக்ஷன் அனுப்புனேன், எல்லாத்துக்கும் அனுப்புனேன், நான் ஒருத்தவங்களையும் உள்ள நான் எல்லாத்துக்கும் அனுப்புனேன், கரெக்ஷன் அனுப்புனேன். அவரும் எனக்கு கரெக்ட் பண்ணி அனுப்புனாரு, கைட் பண்ணாரு. சாமி எப்படி இந்த கட் அவுட்லாம் அடிச்சிங்க அவர் கேட்டேன். அவர் வந்து அவருடைய கட் அவுட்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு, பத்திரிக்கை அனுப்பி வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் நான் மாடல் பார்த்து தான் செஞ்சேன். ரொம்ப நன்றி சாமி, இங்கே வந்து என் கூட இருந்து எனக்காக ஜெபிச்சிங்க, எனக்காக இன்னைக்கு வந்து முதல் திருப்பலியில் வந்து நற்செய்தி வாசிங்க, எனக்காக வந்து இன்னைக்கு ஜெபிச்சிங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி சாமி. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு எங்கள் சபையில் வந்து ஒரு ஃபாதருடைய அப்பா அவங்க இறந்துட்டாங்க. அதனால் வந்து எல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் வந்து முதல் பூசையில் கலந்துருப்பாங்க. திடீர்னு நேற்று சாயந்தரம் தான் நியூஸ் வந்துச்சு. அப்படி இருந்தும் எங்கள் சபையிலிருந்து, எங்கள் மறைமாகாணத்திலிருந்து ஃபாதர் ராபர்ட் அவர்கள் எனக்காக இங்கே ஜெபிக்கிறதுக்கு எனக்காக வந்திருக்கிறாரு. ஃபாதர் ப்ளீஸ் கம் ஃபாதர். ரொம்ப நன்றி சாமி, எனக்காக ஜெபிச்சதுக்கு, எனக்காக வேண்டிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சாமி. தேங்க்யூ சாமி. என்னடா எல்லாம் நினைப்பாங்க, என்ன சொல்ல ஜூட் ஃபாதரை சொல்ல மாட்டேனே அப்படின்ட்டு. அவர் தான் பிகினிங்லேருந்தே அதான் அவர் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், பிகினிங்லேருந்தே அவர் தான் என்னை சபையில் கூட்டு போய் விட்டதான் அவர் தான். அப்பப்போ ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் பண்ணுவார், இப்படி செய் தம்பி, இப்படி செய் தம்பி. நான் எப்பயாவது தப்பாக போனேன்னா என்னுடைய துன்பங்களை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். அப்போ வந்து சொல்லுவார், இப்படி செய் தம்பி. எல்லாத்துக்கும் வந்து என்னை கைட் பண்ணார். அவர் இல்லைன்னா தெரியல நான் எப்படி இருந்திருப்பேன்ட்டு. எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக என்னை கைட் பண்ணார். என்னை ஒரு அண்ணனாக இருந்து என்னை பார்த்துக்கிட்டாரு. எனக்காக இன்னைக்கு வந்து ஜெபிச்சாரு. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு, லீவ் போட்டு, அவருக்கு லீவே இல்லை. எனக்காக வந்து அங்கேருந்து 2 வாரம் லீவ் போட்டுக்கிட்டு என்னுடைய ஆர்டினேஷனுக்காகவும் கோணாப்பம் திருவிழா பார்க்கணும், அன்னையை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் லீவ் போட்டுக்கிட்டு வந்து என்னுடைய முதல் திருப்பலியிலும் என்னுடைய ஆர்டினேஷனிலும் கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்து ஆசி வழங்கி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஃபாதர் ஜூட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்சகோதரிகள், அடுத்தது அடைக்கல் அன்னை அருட்சகோதரிகள் பாருங்க, டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணாங்க. காலையிலே வந்து பெருக்குனாங்க. நேற்றும் நிறையா வேலைகள் செஞ்சாங்க அவங்க. நேற்று அவங்கள சொல்ல முடியல, ஜஸ்ட்டு நான் ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டேன், ஏன்னா டைம் இல்லாதனால சொல்ல முடியல. அவங்க தான் எல்லாமே தயார் பண்ணாங்க. ஆரத்தி எடுக்கிறது, அந்த டான்ஸு எல்லாமே தயார் பண்ணாங்க. மேடை அலங்காரம், எனக்காக வந்து டயக்னேட் எடுக்கும்போது கூட அன்பியம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்காக ஜெபிச்சாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ், போன் செக்யூர் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. அடைக்கலன் சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் கம் டு. தேங்க்யூ. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் பெரியவர்கள் எல்லாம் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்டினேஷன் இருக்குது, ஃபாதர் வேறு தனியாக வச்சுக்க சொல்லிட்டாரு. ஏன்னா நான் வந்து தன்சானியாவில் படித்ததுனால எனக்கு வந்து 1 வருஷம் லேட்டு. என்னுடைய கம்பேனியன்ஸ் ஆல்ரெடி சாமியாராக இருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து 1 வருஷம் லேட்டு. ஏன்னா வந்து அங்கே வந்து 4 இயர்ஸ் இறையியல் படிக்கணும். 4 வருஷம் இறையியல் படிக்கிறதுனால எனக்கு வந்து 1 வருஷம் லேட்டு. நாங்கள் டயக்னேட் எடுத்துகிட்டு வந்த உடனே வந்து எனக்கு வந்து ஆர்டினேஷனுக்காக உடனே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டினேஷன் நீங்கள் சீக்கிரமாக வாங்கிடுங்க. அவங்கெல்லாம் என் கூட இன்னும் சில டீக்கன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து மே மாதம் கொடுக்குறாங்க. நான் வந்து திரும்பி மிஷனுக்காக திரும்பி தன்சானியா போகிறேன். மார்ச்லேயே போயிடுவேன் நான்.
மார்ச்சிலே ஆல்ரெடி பிஷப் டீம் பேசியாச்சு, எல்லாம் பிளேஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட்டு மார்ச்லேயே நான் வந்து தன்சானியா போகிறேன். தன்சானியா போகிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து யோசித்தேன், நான் வந்து இங்கே வந்திருக்கனே, ஆர்டினேஷனுக்கு எப்படி செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தேன். நான் வந்து வெறும் சிம்பிளாக தான் பிளான் பண்ணேன், ஏதாவது சிம்பிளாக செஞ்சுருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறம் வந்து ஊர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. பரமானந்தன் தலைமையில் எல்லாரும் பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எல்லாரும் ஒன்றா வந்து எல்லாம் பேசி ஒவ்வொரு ஆளும் அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்க. திரு பரமானந்தம் தலைமையில் திரு தேவராயன், திரு பல்தா, திரு கிறிஸ்டி, திரு செல்வன் கெல்வின், திரு மைக்கேல், திரு எட்வின், திரு புனிதம், திரு பர்த்தலோமி, திரு ராஜ், திரு ராபர்ட், திரு பால் பிரான்சிஸ், திரு ஜெரால்ட், திரு சக்ரையாஸ், திரு அமுல், திரு மார்டின், திரு ஜான் பீட்டர், திரு அலோஷியஸ், திரு அல்பர்ட், திரு ராஜன், திரு கென்னடி, திரு அமல்ராஜ், திரு ஜெரோம், திரு ஜெர்சன், திரு விக்டர் ராஜ் ஆசிரியர், திரு அமல்ராஜ் ஆசிரியர், திரு அருள் ஆசிரியர், திரு ராஜ் ஆசிரியர், திரு வனத்தையன், திரு அலெக்சாண்டர், திரு ஜோ, திரு அந்தோணி ராயன், திரு செல்வராயன், திரு ஆரோக்கியராஜ், திரு தாஸ், திரு கத்ரீன், திரு ஹென்றி, திரு ஜோசப், திருமதி ரீட்டா, திரு சீதாராமன், எல்லாருமே ஊர் பெரியவங்க. இதுமாரி லிஸ்ட்டு வாசிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர் தெரியாதவர்கள், பேர் சொல்லாமல் கூட சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே, யாரையாவது மறந்ததுன்னா நான் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊர் ஒன்றா கூடி எனக்கு வந்து சாப்பாடுலேருந்து இந்த ஸ்டேஜ் அலங்காரம், ஒளி எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சுருந்தீங்க. மக்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபாதர், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஊர் ஒன்று கூடி எல்லாமே நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்போடையும் சமாதானத்தோடையும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் செஞ்சீங்க. உங்கள் ஊர் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மண்ணின் அருள் பணியாளர்கள் ஃபாதர் அல்ஃபோன்ஸு, ஃபாதர் ஜான்ராஜ், ஃபாதர் ஆண்டனி தாஸ், ஃபாதர் வினோத், ஃபாதர் அகஸ்டின், அப்புறம் சிஸ்டர் சீலி, ஃபாதர் ஜெபாஸ்டின், ஃபாதர் வல்லபதாஸ், ஃபாதர் ஆண்டனி தாஸ், அப்புறம் சிஸ்டருங்க மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் அனைத்து குருக்களும், அப்புறம் வந்து சிஸ்டருங்க சிஸ்டர் அகஸ்டின், சிஸ்டர் சீலி, சிஸ்டர் எழில், சிஸ்டர் அந்தோனி அம்மாள், சிஸ்டர் லாரன், சிஸ்டர் லீனா மேரி, சிஸ்டர் மாசிலா மேரி, சிஸ்டர் எர்னஸ்டின், எல்லாரும் வந்து சிறப்பாக எனக்காக மண்ணின் அருட்பணியாளர்கள், குருக்கள் எல்லாரும் வந்து எனக்காக வந்து ஜெபிச்சாங்க. எனக்காக அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. நான் யார் பெரியாவது விட்டுருந்தேன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் திருப்பலி பாடற்குழு, லியோ பால் தலைமையிலான நெய்வேலி பாடற்குழு அருமையாக பாடினீங்க. வெறும் இனிமையான பாட்டு. நான் தான் வந்து அதுக்கும் கோஆப்ரேட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப நல்லா பாடினீங்க. ரொம்ப நன்றி. ஆர்டினேஷனுக்கும் சரி, ஃபஸ்ட்டு மாஸுக்கும் சரி, இனிமையான பாடல்கள் மூலமாக இறையாசிரியர் எனக்கு கொண்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருத்துவ அருள் பொழிவிற்கும் என்னுடைய முதல் மாதத்துக்கும் வந்திருந்த அனைத்து அருட்சகோதரிகள் மற்றும் ஃபாதர்ஸ் எல்லாருக்கும், அருட்சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் எனக்காக வேண்டிக்கிட்டீங்க. எனக்கு வந்து கடவுளுடைய நிறைவான ஆசீர் கிடைச்சதை நான் உணர்ந்தேன் என் மனசில். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து போன் செக்யூர் சிஸ்டர்ஸ், முன்னாள் சகோதரிகள் நிறைய பேர் எனக்காக லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு லீவே கிடையாது. சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் வேதா, அப்புறம் சிஸ்டர் ஃபாத்திமா, எல்லாரும் எனக்காக லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய அருட்சகோதரிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்காக ஜெபித்து எனக்கு இறை ஆசிரியை பெற்று தந்த அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.
அருமையாக வீடியோ கவரேஜ் எடுத்தாங்க. 2 பேர் மர்சி டிவிலேருந்து வந்திருக்காங்க. லைவ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது. அண்ணன் 2 பேரும் மர்சி டிவிலேருந்து நேற்றும் வந்தாங்க. இன்றைக்கி என் கூட இருந்து எவ்வளோ ஃபோட்டோ, நிறையா ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. எனக்காக அருமையாக செஞ்சு கொடுத்து எனக்காக இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த மர்சி டிவி ஃபார் எவ்ரி திங். அப்புறம் நம் மண்ணின் பீட சிறுவர்கள் நேற்றும் ப்ராக்டிஸுக்கு வந்தாங்க. நேற்று சாயந்தரத்துலேருந்து அவங்கள வந்து ஃபாதர் ஜான்சன் கூப்பிட்டு அந்த வெயிலில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. ப்ராக்டிஸ் எடுத்தாங்க. நேற்று குரு பட்ட விழாவிற்கும் முதல் திருப்பலிக்கும் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா அவங்க வந்து பீட சிறுவர்கள் வேலையை செய்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். கடைசியாக ஊர் பங்கு மக்களுக்கும், பங்கு தந்தை, சிஸ்டர்கள், பங்கு பேரவை, பக்த சபைகள், ஆசிரியர் பெருமக்கள், எனக்கு யார் யார் உதவி செஞ்சீங்களோ, யார் யார் எனக்காக வேண்டினீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளை வந்து தப்பு செஞ்சால் மன்னிப்பீங்கள்ல, அதுமாரி என்னையும் மன்னிச்சிருங்க தயவு செய்து. எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட எப்போதுமே வேண்டிக்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. அன்புக்குரியவர்கள், இப்பொழுது புதிய குருவானவர் தனது ஆசிரியரை அளிப்பார். எனவே இறை மக்கள் எழுந்து நின்று சிரம் தாழ்த்தி இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் அனைவர் மீதும் உங்களோடும் தங்குவதாக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.